வணக்கம். இன்னைக்கு உஷா டைரியில் போட்டி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதை பாருங்கள். ஒரு போட்டி வாங்கி கழுவி வேக வச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் இருக்குது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். அப்புறம் கடலப்பருப்பு போட்டு தான் வைப்பேன் எப்பவுமே. கடலப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன். தேங்காய் அரைச்சி ஒரு கப் இருக்குது. அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இந்த கடலப்பருப்பை போடலாம். ஒரு கப்பு கடலப்பருப்பு போடலாம். இப்போ இந்த மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த போட்டி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ திட்டமாக தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வந்தது. கொஞ்சம் தேங்காய் தண்ணி ஊற்றலாம். ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குக்கர் போட்டு மூடி போட்டு விசில் போட்டோம். பருப்பு வேகணும் அப்படின்றது அவ்வளோதான். ஒரு 2 விசில் வந்தால் போதும். அப்புறம் பார்க்கலாம். ரெடி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்